வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி வீட்டில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைலில் கலத்தப்பம் செஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லா பேரும் மதனியை காணோன்னு சொல்லி தேடி இருப்பீங்க. எனக்கு உடல்நல 2 நாளாக சரியில்லாதனால நான் வீடியோ பண்ணலை. இன்னமே வீடியோ அதே மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா அரிசி 2 இன்னும் அரிசி எடுத்துருக்குறேன். நம்மளுக்கு கலத்தப்பத்துக்கு தேவையான பொருள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், நெய் தாங்க. இது தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம பச்சரிசியை களைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிருவோங்க. ஊறினதுக்கப்புறம் நல்லா நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிருவோம் மாவை நல்லா நைஸாக. நீங்கள் பச்சை அரிசி எந்த அரிசியாண்டாலும் எடுத்துக்கிறலாம், சிகப்பு குத்தரிசிண்டாலும் எடுத்துக்கிறலாம், நம்ம ரேஷன் அரிசியை கூட எடுத்துக்கலாங்க. நல்லா கலத்தப்பத்துக்கு நல்லா வருங்க. இப்போ நல்லா களைஞ்சிருவோம். இப்போ ஊற விட்டாச்சு. நம்ம வந்து இப்போ வடித்த சாதத்துலேருந்து ஒரு கிண்ண அளவு சாதம் எடுத்துக்கிடுவோம். அப்புறம் தேங்காய் பூ திருவி எடுத்துக்கிடுவோம். இதையெல்லாம் நம்ம பச்சரிசி அரைக்கும் போது அம்மியில் சேர்த்து வச்சே அரைச்சிக்கிடுவோங்க. சீரகண்டாலும் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காயை கீறி பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரிசியாக வச்சு அம்மியில் இது கூட சேர்த்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சாதம், இந்த பாருங்கள் 1 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கோம், 1 கப்பு தேங்காய், இதையும் சேர்த்துக்கிற வேண்டியது தான். சீரகம் வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு சீரகம் வேண்டாம், அதனால் நான் சேர்க்கலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஊதி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரிசியாக நம்ம வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோனுங்க நைஸாக. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசியை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் அப்புறம் சாதத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிருவோங்க. இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நைஸாக இப்படி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிருவோம். ஆட்டு உரல் வச்சுருக்கிறவங்க ஆட்டு உரலில் ஆட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆட்டு உரல் கிடையாதனால நான் அம்மியிலையே அரைச்சி எடுத்துக்கிறேன். சாதத்தையும் கொஞ்சம் தேங்காய் பூவையும் சேர்த்து அந்த மாவோடையே அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் வச்சு அரைச்சி எடுப்போங்க. இப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டுட்டுங்க. இப்போ மாவை நல்லா அம்மியிலேருந்து வலித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அரிசி இதுகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதேமாரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இந்த ஏலக்காவையும் நச்சு எடுத்துக்கிடுவோம். கலத்தப்பத்துக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெல்லத்தை அப்படியே அம்மியில் அப்படியே இடித்து எடுத்துக்கிடுவோங்க. இப்போ வந்து நம்ம கலத்தப்பத்துக்கு வந்து தேங்காயை வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டுங்க, நெய்யிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ நல்லா சிவப்பு நிறமாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நெய் சூடேறிட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறட்டுங்க. ஆறுறதுக்கு நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துருவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லத்தை காய்ச்சிடுவோம். சூடாக எல்லாம் கரையை தட்டிக்கு நம்ம ஒரு கரண்டியை வச்சு அப்படியே கிண்டி விடுவோங்க. நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ இறக்கி மாவில் சேர்த்துருவோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு ஆப்பசோடா மாவும் உப்பும் சேர்த்துக்கிடுவோங்க. நம்ம வெல்லத்தை இருத்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருத்துக்கிடுவோங்க. நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் சேர்த்துக்கிறேனுங்க. இப்போ ஏலக்காவை சேர்த்துக்கிடுவோம். மாவில் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பதத்துக்கு வெல்லத்தை ஊற்றி நல்லா மாவோட கிண்டி விட்டாத்தாங்க அந்த அரைச்ச மாவோட சுட சுட அந்த வெல்லத்தை காய்ச்சி நம்ம அந்த மாவோட சேர்க்கணும். அப்போ தான் அந்த மாவும் அந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெல்லத்தை ஊற்றி அப்படியே நல்லா கரைச்சி விட்றணும். ஒரு கரண்டியை வச்சு கரைச்சிட்டு இந்த டேச்சுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம கலத்தப்ப மாவு ஊற்றையில் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குங்க. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே தூக்கி ஒரு 2 நிமிஷம் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் கலத்தப்பத்தை எடுத்துக்கோங்க. இல்லை நெய் இருந்தால் நெய்யை ஊற்றி சுட்டுக்கோங்க. என்கிட்ட எண்ணெய் தான் இருக்குது. எண்ணெயை ஊற்றி தான் நான் சுட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல் வச்சுருக்கிறேன். ஆப்பச்சட்டி இருந்தால் நீங்கள் ஆப்பச்சட்டியில் சுட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் தோசைக்கல் இருக்கிறதுனால தோசைக்கல்லையே ஊற்றி எடுத்துக்கிறோம். இந்த மாவை ஊற்றும் போது நல்லா கிண்டி விட்டு நம்ம ஊற்றிக்கிடுவோங்க. இப்போ மூடி வச்சுக்கிடுவோம். மாவு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை அந்த மாவில் மேலே வந்து அழகுக்காண்டி நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ பார்ப்போங்க, பாருங்கள் நல்லா வெந்திருக்குது கலத்தப்பம். இப்போ மேலே வந்து நம்ம அழகுக்கு தேங்காயை வச்சுருவோம்.
கலத்தப்பம் ரெடி ஆகிட்டுங்க. பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு கரண்டி மாவை ஊற்றி இந்த மாதிரி தேங்காவை அழகாக மாவில் ஒன்று ஒன்றா இப்போ மூடியை போட்டு மூடிடுவோம். இப்படி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மேலே அழகுக்கு தேங்காவை அப்படியே போட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுவோங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 2 கிண்ணம் அளவு பச்சரிசி மாவில் நல்லா கலத்தப்பம் கேரளா ஸ்டைலில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லா மாவையுமே நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஊற்றி. இப்போ அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பாருங்கள், பிக்கும் போதே எப்படி சொலவு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சொறி சொறியாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. கலத்தப்பம் நம்ம சாப்பிடும்போது நம்ம நாக்கிலேயே எச்சி வந்துடுதுங்க. ஏன்டா அவ்வளவுக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நல்லா நெய்யிலேயே வறுத்து போட்ட தேங்காவோட வாசமும் சரி, அந்த அப்பத்தோட மணமும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ருசியாக இருக்குது. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி இந்த ஸ்டைலில் கலத்தப்பம் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே அருமையாக இருக்குதுங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது. விரும்பி நல்லா சாப்பிடுவீங்க. கேரளா சைடெலாம் பார்த்தீங்கன்னா விருப்பமாக அந்த கலத்தப்பம் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா சைடு போய் சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா வெல்லத்துக்கு நல்லா நெய்யில் வறுத்து போட்ட தேங்காய், அந்த பச்சரிசி அரைச்சி ஊற்றி இந்த கலத்தப்பம் செய்யும்போது அது எல்லாம் மிஸ் ஆகி அந்த டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை கலத்தப்பம் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.